1989ஆம் ஆண்டு அவரும் முதல் எம்எல்ஏ திரு ஸ்டாலின். நானும் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று முதலாக எம்எல்ஏ வந்தேன். அதுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம மாண்பு அம்மாவுடைய அருள் ஆசி பெற்று பல முறை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு அம்மா அமைச்சரவையிலே அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற பொறுப்பு கிடைச்சது. ஸ்டாலினுக்கு அப்படியே கிடைச்சது. திரு கருணாநிதி அவர்கள் திமுகவுடைய தலைவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்தார். வெளியிலே வர முடியாத சூழ்நிலை கூட திரு ஸ்டாலினை நம்பி திமுக கட்சி பதவி கொடுக்கல. திமுக கட்சியுடைய தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுக்கல. ஏன்னா ஒரு பொம்மை ஆளு, திறமை இல்லாத ஆளு கொடுத்த என்ன பிரயோஜனம் என்று செயல் தலைவரை கொடுத்தார். உங்க அப்பாவே உன்னை நம்பி தலைவரை கொடுக்கல. திரு கருணாநிதி அவர்களே திரு ஸ்டாலினை நம்பி அவர் உயிரோடு இருக்கும் போது திமுக கட்சி தலைவர் பதவி கொடுக்கல. அப்படிப்பட்ட நபர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்.